நான் சொன்னேன்ல கட்டடிச்சிடும் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு. பட் இந்த போரிங் இல்லாம நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்லா போச்சு. என் பேர் சுந்தரி. நான் வந்து 2016 வந்து படிச்சு முடிச்சிட்டேன். இந்த வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரி இப்பயாவது ஒரு ஐடியா கொடுத்து சரி இந்த மாதிரி கிளாஸ் டிசைனிங் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் பண்ணுவேன். பட் அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக படிச்சு ஒரு ஒர்க்குக்கு போகணும். இப்போ என் பையன் கூட எனக்கு நீ சார் எப்போம்மா நீ ஒர்க்குக்கு போய் எனக்கு ஏதாவது வாங்கி தருவேன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ என்னால் வாங்கி தரணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால சரி ஓகே இந்த மாதிரி இதில் டிசைனிங் வந்து சேரும் கோர்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒன்றே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். நார்மலாக இப்போ நம்ம கோர்ஸ் படிக்க போகிறோம், சரி இதில் வந்து ஒரு ஒர்க்குக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் அப்போவுமே யோசித்தேன், குழந்தை இருக்கா அவனை பார்த்துக்கணும் செய்யணும் எப்படி எப்படிங்கிறத. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் ஒன்றுங்கிறது வந்து நம்மளுடைய ஃபேமிலியையும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது டிசைனிங் தெரியும். பட் நான் நார்மலாக வந்து இப்போ ஒரு டிசைன் எடுக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நார்மலாக கூகுளில் மட்டும் சர்ச் பண்ணுவேன். இப்போ விசிட்டிங் கார்டுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏஐ வச்சு எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் நீங்கள் 5 Saturday சொன்னப்போவே வர ஐடியா வந்து லைட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸை கூட நம்ம கட் பண்ணி நினச்சேன். பட் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்தோடனே ஓகே அதாவது மெனக்கட்டு நம்மளுக்குன்னு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அந்த கிளாஸு. ஸோ அதை நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோம். நான் நிறையா அதாவது ஒரு போரிங்காகவே இல்லை. கிளாஸ் வந்து வந்தோம், ஒரு நல்லா ஜாலியாகவும் போச்சு, நம்ம நிறைய கற்றுக்கவும் செஞ்சோம். இப்போதான் எனக்கு உலகம்னா என்னன்னே தெரியுது. அந்த அளவுக்கு வந்துட்டேன். வெளியில எதுக்குமே நான் வந்தது கிடையாது, ஒரு பக்கத்துல கடைக்கு போனது கிடையாது. இப்போ வந்து என்னாலையும் முடியும். எதுனாலும் நான் இப்போ எதுனாலும் ஹஸ்பண்டை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும் போது இருந்துச்சு. முன்னாடி அப்பாவை எதிர்பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ வந்து நானே போய் எதுனாலும் வாங்கிடுவேன், என்னாலையும் ஏதோ ஒன்றும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டிசைனிங் வந்து எனக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களாம் இப்போ வெளியில் போனேன்னா லோகோ இந்த மாதிரி கட் அவுட் தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும், இதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நிறைய சொல்லியிருக்கேன், நீ கொஞ்சம் பண்ணிட்டு எப்படி ஒர்க்குக்கெல்லாம் போகுதுன்னு பாரு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டையும் நான் சொல்லுவேன். அது ஒரு ஃபேமிலியாகவே ஆயிடுச்சு சார். ஒரு பயத்தோட நான் வந்துட்டு இப்போ எல்லாம் மிங்கலாகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான், நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு விடாமல் நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகணும், நீங்கள் இவ்வளோ ஒரு சேலரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு புஷ்அப் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு எனர்ஜியாக